உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் அன்போடு இந்த நாளுடைய செய்திக்காக நான் வரவேற்கிறேன். நாம் இந்த 2 மாதத்திற்காக தெரிந்து கொண்டிருக்கிற கருப்பொருள் பரிபூரண ஜீவன். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்திலே திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இதுதான் நம்ம வாசிக்கக்கூடிய வார்த்தை. இங்கே பரிபூரணம் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கிரேக்க மொழியிலே பெரிசன் அப்படின்னு ஒரு பதம் இருக்கிறது. பரிபூரணம் என்றால் என்ன? அதிகமாக அல்லது மிக அதிகமாக, அளவிட முடியாத அளவுக்கு, அளவுக்கு அதிகமான, மிதமிஞ்சிய, ஒருவர் நினைப்பதை விட எதிர்பார்ப்பதை விட அதிகமாக அல்லது மிகுதியாக இருக்கிற ஒன்று. வரிசையாக சொல்லிட்டேன். பரிபூரணம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அளவை இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவைகள் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு ஜீவன், அது பரிபூரணமாக, அது எவ்வளவு, அது எப்படி இருக்கும்? 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, தேவன் நம்மில் அன்பு, அதாவது தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகள் எவ்வளவு மனுஷனுடைய இருதயத்தில் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மேலாக கிரியை செய்கிறவர். See how much, எவ்வளவு அப்படின்னு பார்த்தா it is not measurable. அதை அளந்து சொல்லிவிட முடியாது. எவ்வளவு அது பரிபூர்ணம் என்கிற ஒரு வார்த்தை, ஜீவன் என்கிற ஒரு வார்த்தை, இதை நாம் தியானிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒருவேளை இது உலகத்தினுடைய பொருட்களை குறிக்கிற விஷயமா? நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூரணப்பட நான் வந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது இந்த உலகத்தில் மனுஷன் எல்லாருக்கும் ஜீவன் உண்டாயிருக்கணும், அவங்க பரிபூரணப்படணும். மேக்சிமம் நிறைய பீப்புள் என்ன திங்க் பண்ணுறோம், நமக்கு பூரணம் உண்டாயிருக்கிறதா? See, we are complete. எப்போ திருமணமாகி ஒரு குழந்தை இருந்து, ஒரு வேலை இருந்து, வீடு வாங்கி, வாகனம் இருந்து, நம்மளுடைய வீட்டில் எல்லா தேவையான பொருட்களும் உண்டாயிருச்சுன்னா ஐ எம் கம்ப்ளீட், எனக்கு எல்லாம் இருக்குது, என்கிட்ட எதுவுமே குறைவில்லை அப்படின்னு சொல்கிறது. மெட்டீரியலாக பார்க்குறப்போ இட் மே பி ரைட். நம்ம கண் அப்படி தான் சொல்லும், நம்முடைய எண்ணம் அப்படி தான் சொல்லும். அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் நல்ல மெய்ப்பன்ற அந்த டாப்பிக்கில் பேசிட்டு வரும்போது சொன்னார், நான் இந்த பூமிக்கு ஏன் வந்தேன்? அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும், மாடுகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வேண்டும், அது பரிபூர்ணப்படணும். அப்படின்னு பார்த்தா எல்லாம் மெட்டீரியல் குறித்து சொல்கிற வார்த்தையை போல தோன்றலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
எதை குறித்து பேசினார்? இந்த பரிபூர்ண ஜீவன் என்பது என்ன? இதை நம்ம கொஞ்சம் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது அவருக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டது. அவர் இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? வரும்பொழுது அவர் ஏன் வந்தார், அவர் வந்ததுனால இந்த பூமிக்கு என்ன கிடைத்தது? நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னார் இல்லையா? ஸோ அப்போ வரும்பொழுது அவருடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்தது? யோவான் 1வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 1 முதல் வசனத்தை பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சரி, இந்த யோவான் சுவிசேஷத்தை எழுதினது அவருக்கு சீடனாயிருந்தவர் எழுதின ஒரு அற்புதமான புத்தகம். இன்ட்ரோடக்ஷன், ஒருவேளை நீங்கள் மத்தேயு புத்தகமோ லூக்கா புத்தகமையோ நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஜீனியாலஜி இருக்கும். அவர் எப்படி இந்த பூமிக்கு வந்து பிறந்தார், என்னெல்லாம் சம்பவித்தது, அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, அவர் யாருக்கு பிறந்தார், இது எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் அங்கே படிக்கலாம். அவர் யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார், மரியாளுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார், அவர் எப்படி இந்த பூமியில் வளர்ந்தார், என்ன நடந்தது, அதெல்லாம் அங்கே இருக்குது. ஆனால் இந்த சீடன் டைரக்டாக ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது. He is speaking about a word, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை இட்ஸ் நாட் a word, the word. ஆர்டிக்கிள் வந்து ஏ கிடையாது, the. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஏன்னா இதை எழுதின இந்த யோவான் ஒரு யூதன். அந்த யூதனுக்கு ஒரு காரியம் ஆதியிலிருந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டது. என்ன சொல்லிக் கொடுக்கப்பட்டது? தேவனாகிய கர்த்தர் ஒருவர். அவங்க தெரிஞ்சதெல்லாம் யெகோவா தேவன். இந்த யெகோவா தேவனிடத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, 3 பேர் இருக்கிறாங்க, அப்படிலாம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. யாரும் அப்படிலாம் நம்பினதே கிடையாது. யாருக்கும் அதை பற்றி தெரியவே தெரியாது. அவங்க பார்த்ததெல்லாம் ஒருத்தர் தான். அந்த ஒருத்தருக்குள்ள இருந்த வார்த்தையை பற்றி எழுதுறதுக்கு டைரக்டாக இயேசுனா யாருன்னு சொல்கிறதுக்கு அவர் டைரக்டாக ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாரு. ஆதியில் வார்த்தை இருந்தது. நான் அந்த வார்த்தையை பற்றி எப்படி சொல்ல வரேன்? 1 யோவான் 1 யோவான், இதே யோவான் அந்த எழுத்தாளர் எழுதின நிருப பகுதியில் 1 யோவான் 1:1 என்ன சொல்லுது பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஒரு வார்த்தையை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நீங்க ஒருவேளை அப்படியே மதன்னு ஒரு மாதிரி இருக்குதுன்னா, வார்த்தை என்று சொல்லுகிற பொழுது அதில் ஒரு வார்த்தை, இன்னொரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது. ஜீவ வார்த்தை என்று சேர்க்கப்படுகிறது. ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நீங்கள் கையில் வேதாகமத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பித்து எத்தனை வருடமானதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிற, ஒருவேளை உங்கள் கரங்களில் இருக்கிற, உங்கள் செல்ஃபோனுக்குள்ளே இருக்கிற இந்த ஜீவ வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குள்ளாக ஜீவனை கொண்டு வந்ததா? அது ஜீவ வார்த்தை. யோவான் சொல்லுகிறார், எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வார்த்தை ஆதி முதல் இருந்த வார்த்தை, பிதாவினிடத்தில் இருந்த வார்த்தை. அந்த வார்த்தை
எங்கள் கண்ணு முன்னாடி மாம்சமாகி வந்து நின்னதை நாங்கள் பார்த்தோம். we are the eyewitnesses. வார்த்தை மனிதனாக எங்கள் முன்னாடி இருந்தார். ஏன்னா ஒருவேளை மோசேன்ற ஒரு மனிதனை தான் இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய தேவன் அனுப்பின தூதனாக நியமித்த தலைவனாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன் மோசேவை அவங்க பெருசாக பார்த்தாங்க? எல்லார காட்டிலும் மோசே தான் அவங்களுக்கு பெரிய ஆள். ஏன்? தேவன் என்ன சொன்னாரோ அதை அத்தனையும் இஸ்ரவேல் மக்களுக்கு எழுதி கொடுத்து கற்றுக் கொடுத்து சொன்னது யாரு? மோசே. தேவன் சொன்னதை எல்லாம் என்கிட்ட சொன்ன ஒருத்தர்னா அது மோசே. we respect him. நாங்கள் மிகுந்த மரியாதை வைத்திருக்கிற ஒரு நபர். ஏன்னா மோசே எங்களுக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார். மோசே விட ஒருத்தர் மேலானவரை இந்த பூமி பார்க்கறதுக்கு எதிர்பார்த்தாங்களான்னு கேட்டால் அவங்க மோசையை விட இன்னொருத்தர் வருவாங்கலாம் பெருசாக பார்க்கல. மோசையை விட இன்னொரு கிரேட்டர் பர்சன் யார் அப்படி இருக்க முடியும்? ஏன் தெரியுமா? மோசே பெரிய ஆளு. மோசே தேவனை முகமுகமாய் பார்த்தான். எல்லா ஊழியக்கார்ட்டையும் கனவுல பேசினாரு, தரிசனத்தில் பேசினாரு. ஆனால் மோசே கிட்ட மட்டும் முகமுகமாய் பேசினாரு. அவன் ரொம்ப க்ளோஸாக கர்த்தர்கிட்ட நெருங்கி போய் உட்கார்ந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டு வந்து மனுஷனுக்கு சொன்னான். அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கு ஒரு புதிய காரியம் சொல்லப்படுகிறது. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை என்ன ஆனது பாருங்க, 4வது வசனம் பாருங்க. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. பாருங்க, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது, அது மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. எனக்கு ஜீவன், எனக்கு வெளிச்சம். இந்த உலகத்தில் அநேகருக்கு நாம் பாதை காட்ட முடியும், அநேகருடைய வாழ்க்கைக்கு வழி காட்ட முடியும். இதுதான் வழி, எந்த வழியை வேணால் காட்டலாம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த நபர் இயேசு கிறிஸ்து, நாம் சுவிசேஷமாய் போய் உலகம் முழுக்க அறிவிக்கிறோம், இயேசு நல்லவர். என்ன சுவிசேஷம் சொல்கிறோம்? இயேசு உங்களை சுகப்படுத்துவார், இயேசு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார். நிறைய பேர் வந்து உட்காந்துருக்குறோம் இல்லையா, நம்ம வாழ்க்கைக்கு தீர்வு கிடைக்கும், நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும், நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலை வந்துடும், நான் இனிமேல் ஆரோக்கியமாக இருப்பேன், இயேசுவை நான் நம்புறதுனால எனக்கு ஒரு செழிப்பு இருக்கும். இதெல்லாம் நம்ம நம்புகிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்படும் பொழுது there was a purpose. அவர் அனுப்பப்பட்டதுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு. அவர் இந்த பூமிக்கு வந்தார் இல்லையா? மத்தேயு 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்க. மத்தேயு 4 முதல் வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே லூக்கா 4வது அதிகாரம். ஒரே செகண்ட். மத்தேயு 4வது அதிகாரம் 14வது வசனம். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசுவானவர் இந்த பூமிக்கு வரும்பொழுது ஒரு காரியம் நிறைவேறியது. என்னது? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவானவர் இந்த பூமிக்கு வரும்போது சொல்லப்பட்ட வார்த்தை இது நிறைவேறிச்சுன்னு சொன்னாங்க. என்ன நிறைவேறிச்சு? அப்போது செபுலோன் நாடு, நப்தலி நாடு, இவங்க எல்லாருமே என்னவா இருந்தாங்க? ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். அவருடைய 9வது அதிகாரத்தில் வாசிக்கிறப்போ நமக்கு வழக்கமாக வாசிப்போம், அந்த ஜனங்கள் எல்லாம் இருளில் உட்கார்ந்தாங்க. என்ன இருளில் இருந்தாங்க அவங்க? எல்லாருமே அவங்களாம் கரண்ட் இல்லாத இருந்தாங்களா?
அவங்களுக்கு விளக்கே இல்லாமல் இருந்தாங்களா, அவங்களுக்கு வெளிச்சமே எல்லாம் இருந்தாங்களா, அதுதான் பேசுதா இது. ஸ்பிரிச்சுவலாக there is a darkness. ஆவிக்குரிய ஒரு குருட்டாட்டத்தில் மனிதன் இருக்கிறான். பாவம் என்கிற இருள் அவனை மூடிக்கொண்டிருக்கிறது. அவன் மகத்துவமான தேவனை பார்க்க முடியாமல் இருக்கிறான். அவனுடைய கண்கள் தேவனை பார்க்க முடியவில்லை. தேவன் எப்படிப்பட்ட மகிமையை அவனுக்காக ஆயத்தம் செய்திருக்கிறார், அவனுக்காக என்ன உண்டு பண்ணி வைத்திருக்கிறார், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு மகிமையானது, அவனுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு வைத்திருக்கிறார் என்று அவன் கண் காணவே இல்லை. அதைத்தான் நம்ம 1 கொரிந்தியரில் வாசித்தோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவரை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அவங்களுக்கு கண்ணே தெரியாது, காதே கேட்காது. ஏன்னா என்ன விதமான வாழ்க்கையை தேவன் மனிதனுக்கு ஏற்படுத்தினார்னு மனுஷனுக்கு தெரியாது. நாம் பார்த்ததெல்லாம் என்ன, குழந்தை பிறக்குது, ஒரு சராசரி 70 to 80 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்கிறாங்க. அவன் இந்த உலகத்தில் ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை, அதற்கு அவனுக்கு தேவையான உணவு, உடை, அவனுக்கு தேவையான எல்லா ப்ளஷரையும் அனுபவித்து விட்டு மரித்து போகிறது மட்டும்தான் அவனுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் அற்ப சந்தோஷத்தில் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கலாம், எவ்வளவு பேரை சம்பாதிக்க போகிறோம், எவ்வளோ புகழை சம்பாதிக்க போகிறோம், எவ்வளோ ப்ளஷரை சம்பாதிக்க போகிறோம், இது மட்டும்தான் மனிதனுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. இருளில் ஜனங்க இருக்கிறாங்க. அவர் பிறந்த தேசத்தில் வெளிச்சம் வந்ததுன்னு சொல்லப்பட்டது. என்ன வெளிச்சம் அது? அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள், ஒருவேளை இன்றைக்கு விசுவாசம் சபை நம்ம கூடி உட்கார்ந்துருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார்னு சொன்னாங்க, நம்ம வந்தார்னு விசுவாசிக்கிறோம், நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு சொல்கிறோம். நமக்கு வந்த வெளிச்சம் என்ன? நம்ம எப்படிப்பட்ட வெளிச்சத்தை பார்த்துருக்குறோம்? நமக்கு அந்த வெளிச்சம் ஜீவனை கொடுத்ததா? அந்த ஜீவன் நம்ம இடத்துல இருக்கிறதா? நாம் அதில் பரிபூர்ணமாக இருக்கிறோமான்னு கேள்வி கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இயேசுவை எனக்கு பிடிக்குங்க, நான் இயேசுவை நம்புகிறேங்க, நான் பைபிள் வசனம்லாம் வாசிப்பேங்க, எல்லாம் ஓகே. ஆனால் ஆதியில் ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தை மனுஷனுக்கு ஒளியாக இருந்துச்சு. அந்த வெளிச்சம் எனக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் எனக்கு இயேசுவை தெரியும், அவ்வளோதான். நான் இயேசுவை நம்புகிறேன் பிளைண்டாக. எங்கள் வீட்டில் எல்லாமே சர்ச்சுக்கு போவோம், நாங்கள் பைபிள் வாசிக்கிறோம், நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம். இது இல்லைங்க நான் பேசுகிறது. நீங்கள் வசனத்தெல்லாம் இப்போ நீங்கள் எந்த வசனத்தை சொன்னாலும் உங்களுக்கு மனப்பாடமாக தான் தெரியும். ஆனால் அந்த வசனத்தினால் ஒரு ஜீவன் உண்டாயிருக்கணுமே, அது வந்திருக்குதான்னு கேட்டால் அதுக்கும் எனக்கு ரொம்ப தூரம்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? இயேசுவானவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி மக்கள் எப்படி இருந்தாங்க? எல்லாரும் குருடர்களாக இருந்தாங்க, எல்லாரும் செவிடர்களாக இருந்தாங்க, எல்லாரும் இருதய கடினமாக இருந்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது ஒரு காரியத்தை தேவன் சொன்னார். நம்ம இப்போ தான் 2 மாதம் படிச்சுட்டு வந்தோம். நான் ஆதரிக்கிற என் தாசன், என் தாசனை நான் என்னவா இந்த உலகத்துக்கு அனுப்புகிறேன்? ஏசாயா 42 7வது வசனம் பாருங்க. கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். பூமிக்கு நீங்க ஏன் போகணும்? ஜனத்துக்கு உடன்படிக்கையாக போகணும், ஜாதிக்கு ஒளியாக போகணும். நீங்கள் வெளிச்சமாக போகணும், நீங்கள் வெளிச்சம் கொடுக்கணும், அவங்க கண்ணை திறக்கணும், அவங்க கண்ணு பார்க்கணும். எதை பார்க்கணும்? நான் இன்னும் எதையெல்லாம் பார்க்கல தெரியுங்களா? எனக்கு எப்படிப்பட்ட ஜீவன் இருக்கிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, எவ்வளவு மகிமை எனக்கு இருக்குதுன்னு என் கண்ணு இன்னும் பார்க்கல. என் கண்ணு பார்க்காமலேயே நான் இயேசுவை ஃபிசிக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இயேசுவை ஏதோ ஒருத்தருங்க சொல்லிட்டாங்க, இயேசுவானவர் நல்லவர், இயேசுவானவர் தேவன், நீங்கள் நம்புங்க. நானும் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஆனால்
உண்மையாகவே அவருடைய வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் என் மனக்கண்ணை திறக்கிறதுக்கான வல்லமையுடையது, எனக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியது. நான் பரிபூர்ணம் அடைவேனான்னு கேட்டால் நான் அடையாமல் இருக்கிறதுனால தாங்க இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் கிறிஸ்தவர் ஆகி, சுமார் உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 வருஷம் ஆகி கூட உங்கள் லைஃப்பில் எந்த மாற்றமும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஜீவனுள்ள வார்த்தை உங்களுக்குள்ள பிரவேசித்து உங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்கல. அவர் சொன்னாரு, இந்த பூமிக்கு இயேசுவானவரை நான் அனுப்புறதுக்கு ஒரு காரணம், அவர் வெளிச்சமா அனுப்பப்படுறார். நான் உடன்படிக்கை பண்றேன். என்ன உடன்படிக்கை பண்றேன்? அந்த உடன்படிக்கை என்ன? கொஞ்சம் அதனுடைய ஃபர்தரான எக்ஸ்பிளனேஷன் ஓசியா புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் இருக்கிறது. 18வது வசனத்தை பாருங்க. ஓசியா 2வது அதிகாரம் 18வது வசனம். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி, பாருங்க, அக்காலத்திலே நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஓர் உடன்படிக்கை பண்ணி, வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். ப்ளீஸ், இந்த பகுதி உங்களுக்கு புரியணும்னா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கங்க. நான் எவ்வளவு கிருபையா இரக்கமா உருக்கமா நான் உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். நியமித்துக் கொள்ளதுன்னா என்ன? பெட்ராத்தல். கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் சொல்கிறோம்ல, நிச்சயதார்த்தங்கிற வார்த்தை இங்கே தான் வந்துச்சு. பெட்ராத்தல்ங்கிறது இங்கே தான். கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை நியமித்துக்குவேன். யாரை? சிம்பிளாக சொல்ல போனால் உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரையும் என்னுடைய சொந்தமாகும்படி, என்னை நீங்கள் தெரிஞ்சுக்கும்படி வாய்ப்பை நான் உருவாக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. நான் இப்போது முற்றிலுமாய் என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன். என்னை நீங்கள் பார்க்கலாம், என்னை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். என்னுடைய மகிமை என்ன, என்னுடைய மகத்துவம் என்ன, நான் எதற்கு உங்களை படைத்தேன், உங்களுடைய வாழ்க்கை என்ன, உங்களுடைய எதிர்காலம் என்ன, உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன, எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு நான் இரக்கமாக இருக்க போகிறேன். என்ன செய்வேன் அதுக்காக? அடுத்த வசனத்தை பாருங்க. அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் மறுமொழி எங்க கொடுப்பேன்? நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதவிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். See, இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது ஒவ்வொரு மனிதனுக்கும். யாரெல்லாம் என் ஜனம் இல்லையோ, யாரெல்லாம் இரக்கம் பெறாதிருந்தாங்களோ, அவங்க அத்தனை பேருக்கும் போய் சேர்றதுக்கு நான் வானத்துக்கிட்ட சொல்கிறேங்க. ஏன் வானத்துக்கிட்ட சொல்கிறேன்? வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் அது போய் சேரப்போகுது. வெறும் இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்லை. வானத்துக்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்கிறேன், அது பூமிக்கு சொல்லும். பூமி அங்கே அனுப்ப போகிற ஒவ்வொரு துகள்கிட்டையும் சொல்லும், இதோ கர்த்தர் இவர்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நான் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறேன். அந்த உடன்படிக்கை தான் இயேசு. அந்த இயேசு வருவார், என்ன செய்வார்? எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பார், எல்லா பாவத்தையும் நீக்கி போடுவார்.
உலக மக்கள் பாவம் நீங்கும் பொழுது என்னை பார்க்க முடியும். அக்கிரமம் நிவர்த்தி ஆகும்போது என்னை பார்க்க முடியும். ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நடுவாக ஒன்று பிரித்து வைத்திருக்கிறது, மறைத்து கொண்டிருக்கிறது. அது பாவமும் அக்கிரமமும். நீங்கள் என்னை பார்க்கக்கூடாதபடிக்கு, நீங்கள் என்னை கேட்கக்கூடாதபடிக்கு தடை செய்கிற ஒன்று இருக்கிறது. அக்கிரமமும் பாவமும் நீக்கப்பட வேண்டும். நான் அதை நீக்குவேன். அவர் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருப்பதற்கு, அந்த ஜீவனை கொடுக்கறதுக்கு, அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுக்கு நான் அனுப்ப போகிறேன். ஸோ இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. இப்போ இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்துட்டார்னு பார்த்த யோவான் சொல்கிறாரு. 4வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். யோவான்ல, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு என்ன இருந்தது? ஒளியாக இருந்தது. சரி, இப்போ அப்படி சொல்லிட்டு அவர் சொல்ற முக்கியமான வார்த்தையை பாருங்க. 8வது வசனம். அவன் அந்த ஒளி அல்ல, 9வது வசனம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. சரி, இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து எப்படிப்பட்ட மனுஷனையும், எந்த மனுஷனையும், அவன் யூதனோ கிரேக்கனோ, அவன் யாராயிருந்தாலும் சரி, அவன் கொலைகாரனோ கொள்ளைக்காரனோ, அது விபச்சாரக்காரனோ விக்கிரக ஆராதனைக்காரனோ, அது எந்த தகுதியாக இருந்தாலும் சரி, அவன் ஏழையோ பணக்காரனோ, யாராயிருந்தாலும் அவனை பிரகாசிப்பிக்கிறதுக்கு இந்த வார்த்தையால் முடியும். ஆனால் அந்த வார்த்தை நம்ம அதுக்கு தான் இடம் கொடுக்கறதில்லை. அந்த வார்த்தையை எப்படி ரிசீவ் பண்ணுமோ அப்படி ரிசீவ் பண்ணுறதில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், அவர் இந்த உலகத்துக்கு வந்திருந்தார். ஆதி முதல் இருந்ததும் அது எல்லாருமே பார்க்கறதுக்கு அவர் இந்த பூமியில் சர்வசாதாரணமாக வந்தார். எல்லா தேசத்தையும் சுற்றி நடந்து திரிந்தார். சீஷர்கள் விசேஷித்த விதமாக ஒருத்தரை பார்க்குறாங்க. இதுவரைக்கும் இப்படி ஒருத்தரை நாங்கள் பார்த்ததில்லை. உலகம் கண்டிராத ஒருத்தர் இந்த பூமிக்கு வந்தார். மோசே இருந்தாருங்க, ஆபிரகாம் இருந்தாருங்க, தாவீது இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி இவற்று இருக்குது. ஏன்னா பிதாவாகி தேவனை ஒருவரும் ஒரு காலம் என்ன பண்ணலையாம். நம்ம இந்த 1வது சாப்டர்லேயே பார்த்தீங்கன்னா 18வது வசனத்தை பாருங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நான் இப்போ ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? முன்னாடி 17வது வசனத்தில் ஒருத்தரை பற்றி பேசுகிறாரு பாருங்க. யாரை பற்றி பேசுகிறாரு? எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட, மோசேயை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? மோசே தேவனாகிய கர்த்தரை பார்த்தானா பார்க்கலையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? நான் உங்களை பார்க்கணுன்னு சொன்ன உடனே என்னை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் நான் என்ன செய்வேன், என்னிடத்தில் ஒரு இடம் உண்டு, நான் கடந்து போகும்போது என்ன செய்வேன், நான் மறைச்சி காட்டுவேன். நீ என்ன பார்ப்ப? என் பின்பக்கத்தை தான் பார்ப்பேன். என் முன்னால் பார்த்து என்னுடைய முழுமையை பார்த்து நான் என்ன பண்ணிடுவேன், செத்து போயிடுவேன். யாருமே பார்த்ததில்லை. ஆனால் பிதாவை முழுசாக பார்த்த ஒருத்தர் பூமிக்கு வர்றார். அதான் அந்த வசனம் 18 பாருங்க. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்ப அவரை முழுசா பார்த்து முழுசா தெரிஞ்ச ஒருத்தர் இந்த பூமிக்கு வர்றார். அவருக்குள்ள ஜீவன் இருந்தது. என்ன ஜீவன் அது? ஆதியிலே வார்த்தை இருந்துச்சு. அந்த வார்த்தை என்ன செய்தது? உலகம் உண்டாக கடவுதுன்னா உலகம் உண்டாச்சு, வெளிச்சம் உண்டாகுதுன்னா வெளிச்சம் உண்டாச்சு. அந்த வார்த்தை தான் இந்த வெளிச்சத்தையே படைச்சுது. அந்த வார்த்தை இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. அந்த வார்த்தை நம்மிடத்தில் வந்தது. அந்த வார்த்தையை நீங்கள் அறிகிற அறிவில் வளர 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 உங்களுக்கு உண்டாயிருக்கக்கூடிய ஜீவன் அது எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த வேதாகமத்தை படித்து ஒருத்தர் இன்னும் பேதையாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், கர்த்தரை
இயேசுவை அறிந்த ஒருத்தங்களுக்கு இன்னும் முட்டாள்தனமாக முடிவெடுக்கிறாங்கன்னு சொன்னால், இயேசுவை தெரியும்னு சொல்லிட்டு இன்னும் மாம்சத்துக்கு இடம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால், இயேசுவை தெரியும்னு சொல்லிட்டு இந்த உலக பிரகாரமான மனிதனைப் போலவே ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான்னா, அவன் இயேசுவை அறிய வேண்டிய பிரகாரம் என்ன பண்ணல? இன்னும் அறியவில்லை. பேதையை ஞானியாக்கும் கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு விசுவாசியும் வெளிச்சம் பெற்றிருக்கணும், ஞானம் பெற்றிருக்கணும், ஜீவன்னா என்னன்னு தெரியணும், மகிமைனா என்னன்னு தெரியணும். தெரியாமலேயே கடைசி வரைக்கும் நான் சர்ச்சுக்கு வர்றதே ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 9:30 வந்தாங்க, நான் 10:30 வந்துட்டு இருக்கிறேன்னா நீங்கள் இன்னும் இயேசுவையே பார்க்கல. அந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்கிறதுக்கு இடமே கொடுக்கல. நீங்கள் நினச்சிக்காதீங்க இந்த வார்த்தைக்கு வல்லம் இல்லைன்னு. அவர் உலகத்தில் இருந்தார். பாருங்க 10வது வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமே அவர் மூலமா தான் உண்டாச்சு. அவர் உலகத்துக்கு வந்திருந்தாரு, உலகமோ அவரை அறியவில்லை. இப்ப விசுவாச சபையில இந்த விசுவாச சபை அவருக்கு தான், அவர் தான் உண்டாக்குனாரு. அவர் இங்க தான் இருக்கிறாரு, ஆனா அவரை நிறைய பேர் அறியல. ஏன் தெரியுமா? அவருக்கு சொந்தமானதுல தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சரியா எப்படி ஏற்றுக்கணுமோ அப்படி ஏற்றுக்கவே இல்லை. எப்படி ரிசீவ் பண்ணணுமோ அப்படி ரிசீவ் பண்ணல. எதை கொடுத்தாவது நான் இதை வாங்கிக்கணும்னா, இந்த பாருங்களேன், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன்ல, எனக்கு தெரியும் ஒரு சில சகோதரர்களுக்கு நல்ல தூக்கம் இருக்குது. சீரியஸாங்க, எவ்ரி வீக் they are on a sleep. அவங்களுக்கு இங்கே தூங்குறது பிடிக்கும். இந்த வசனத்துக்கு இதுதான் என்னதுங்க, இது ஒரு பிரசங்கம் அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. இதனுடைய மகத்துவம் என்னன்னே தெரியாத கண் சொரிக்க போன குருடனா உட்காந்துருப்போம். நீங்கள் படிக்காத நிறைய பாட்டிங்க இங்கே இருக்கிறீங்க, வயசானவங்க இருக்கிறீங்க, வயசான பெரியவங்க இருக்கிறீங்க. இந்த வசனம் இயேசுவானவர் வந்தா எனக்கு, நான் அவரை சரியாக ஏற்றுக்கிட்டா எனக்கு வெளிச்சம் கிடைக்கும், எனக்கு தெளிவு கிடைக்கும், என் வாழ்க்கையினுடைய அர்த்தம் புரியும், இந்த உலகத்தில் எல்லாரோட நான் வித்தியாசமானவனாக இருக்க முடியுங்கிற செய்தியை நம்ம காதுக்கு வரலையா? வருது, அதை நான் ஏற்றுக்க மாட்டேன், அதை நான் ரிசீவ் பண்ண மாட்டேன். இப்போ நான் ஒரு கதை சொன்னால் கவனமாக கேட்போம், ஏதோ ஒரு ஆபத்துன்னு சொன்னால் கவனமாக கேட்போம். ஆனால் ஜீவ வார்த்தை இந்த பூமிக்கு வந்தது, அவருக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கவே இல்லை. ஒருவேளை இந்த ஜீவ வார்த்தையின் மேலே விசுவாசம் உள்ளவனாகி, வார்த்தைக்கு ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தை தான் இயேசு, இயேசுங்கிற உருவம் அது வார்த்தை, அந்த வார்த்தையை நான் நம்புவேன், அந்த வார்த்தையால் எல்லாம் முடியும். இந்த பைப் பேசுமா? இது பேசாதே. இந்த மெட்டல் பேசுமா? இது பேசாது, இது பேசும். ஏன்? இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒரு சிம் இருக்குது, இதுக்குள்ளே ஒரு இன்டர்நெட் இருக்குது. இதை நான் நம்புறேன் இல்லை, இது பேசணும். இப்போ இந்த மரம் பேசுமா? பேசும். ஒரு நாள் நீங்கள் நியாயத்தீர்ப்பில் போய் நிற்கும் பொழுது சுவர் என்ன பண்ணும்? உத்திரம் பேசும், வந்து சாட்சி சொல்லும். ஆண்டவரே, ஜீவ வார்த்தையை குறித்து ஜனவரி 5ஆம் தேதி 2025 அன்றைக்கு பிரசங்கிக்கப்பட்டது. இந்த கல் இங்கே தான் உட்கார்ந்து இருந்துச்சு, கல் மாதிரியே உட்கார்ந்து இருந்தது. நான் ஆனால் கேட்ட, ஆண்டவரே, ஜீவ வார்த்தை உனக்குள்ள வந்தா நீ பிரகாசிப்பிக்கப்படுவே,
உன் கண்ணு தெளிவாகும். நீ தேவனை பார்க்க முடியும், அவர் வைத்திருக்கிற ஜீவனை அடைய முடியும், நீ பரிபூர்ணம் பெற முடியும்னு சொல்லப்பட்ட சத்தியத்திற்கு இந்த கல்லு மாதிரி உட்கார்ந்த அந்த சிஸ்டரும் இந்த பிரதரும் அப்படியே கண்ணு உறங்கிட்டு உட்காந்துருந்தாங்கன்னு யார் பேச முடியும்? இந்த பிரசங்க பீடம் சாட்சி சொல்லும். ஏன்னா தேவனால கூடாத காரியம் எதை வேண்டுமான கழுதையை பேச வச்சாரா? யாரை வேணா பேச வைக்க முடியும். அவரால் ஆகாது. இந்த உலகத்தையே உண்டாக்குனவர், அவரால் என்ன செய்ய முடியாது? நான் எவ்வளோ நாள் வந்து உட்கார்ந்துருக்கிறேன். அவருக்கு சொந்தமானதில் வந்தார். அவர் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற ஒளி அவர். ஆனால் அந்த ஒளியை நான் விசுவாசித்து அவருக்கு எனக்கு வேணும் ஆண்டவரே, என் கண்ணு தெளிவிக்கப்படணும், என் உள்ளம் தெளிவிக்கப்படணும் அப்படின்னு கேட்குற மனப்பான்மை இல்லாமல் நான் விலகி ஓட பார்க்குறேன், ஒதுங்கி இருக்க பார்க்குறேன், கண்ணை மூடிக்க பார்க்குறேன், காதை பொத்திக்க பார்க்குறேன், வேற எதையோ ஒன்றத்தில் கவனம் செலுத்த பார்க்குறேன். ஆனால் யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் யாருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இந்த பூமிக்கு வரும்பொழுது அவர் பிதாவுடைய மகிமை ஃபுல்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. அவர் சொன்னார், ஆண்டவரே நம்மை போல அவங்களும் நம்மோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி ஒன்றாகும்படி நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்தேன், நீங்கள் கொடுத்த மகிமையை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இயேசுவானவர் பூமிக்கு வந்து கொடுக்க வந்திருந்தது அவருடைய வார்த்தையும் அவருடைய மகிமையும். எனக்கு நான் என்ன பிளஸ்ஸட், எனக்கு என்ன பிளஸ்ஸிங். நான் இந்த பைபிள் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதுங்க. ஐ கேன் ஸ்பீக் ஃபார் த ஹோல் டே. இந்த ஒரு நாள் முழுக்க நினைக்க வச்சு பேச சொன்ன நான் பேசுவேன். எனக்கு வந்து அவுட்லைன் தேவையில்லை, எதையும் எழுதி வச்சுட்டுலாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த வசனங்களை எப்படி பார்க்கணும், எப்படி எனக்கு எடுத்துக்கணும், நான் என்ன எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை எனக்குள்ள ஜீவனாக இருக்கிறது. இந்த ஜீவன் எனக்கு தெளிவை கொடுக்கிறது. நான் என்ன செய்கிறேன், எனக்கு என்ன இலக்கு இருக்கிறது, எனக்கு என்ன மகிமை இருக்கிறது, எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் இருக்கிறது, நான் எதையெல்லாம் பார்க்கணும், எனக்கு எது அவசியம், எது தேவையில்லை, நான் எதுக்கு போகக்கூடாது, எதை செய்யணும், எனக்கு தெளிவாக இருக்குது. எனக்கு ஜீவன் கிடைத்திருக்கிறது, எனக்கு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. என்னுடைய பொக்கிஷமே இதில் தான் இருக்குது. நான் என் பொக்கிஷத்தை வேறு எங்கேயும் வச்சில்லை, நான் வேறு எது மேலேயும் என் கண்ணை வச்சில்லை. வேறு எதையாவது எனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை ஒன்று, என்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது என்கிட்ட போகவே போகாது. எனக்கு இந்த வேதாகமும் கையில் இல்லைன்னா கூட நான் அதை எப்படி உள்ளத்தில் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தினமும் அதை தேடிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வெளிச்சத்துக்குள்ளே இன்னும் பிரகாசம் ஆகிட்டே இருக்கிறேன். என்னை பிரகாசிப்பிச்சிருக்கிறாரு. ஸ்டீஃபன் யார் தெரியுமா? 2 பேர் முன்னாடி நிற்கிறதுக்கு தயங்கி நடுங்கி கீழே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நின்று கடந்த ஒரு மனுஷன். இன்னொருத்தர் பேசுறதுக்கு அவ்வளவு அச்சம். ஸ்டேஜுக்கு வரணும், அந்த ஸ்டேஜ் ஃபியர், கை காலெலாம் நடுங்கும். அவ்வளவு மோசமான ஒரு பயந்தாங்கொல்லி ஒரு மனுஷன். பேத பேக்குன்னு சொல்லலாம், தேவாங்கன்னு சொல்லலாம். எவ்வளவு மோசமாக எங்கேயோ ஒடுங்கி கடந்த ஒருத்தனை தூக்கி ஆண்டவர் இன்னைக்கு பிரகாசிக்க போய் நிற்கிறான். இதுக்கு ஒரே ஒரு விஷயம், இந்த வசனம் தான், வேறு எதுவும் இல்லைங்க. இந்த வசனம் எனக்கு ஜீவனை கொடுத்துருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வருஷமாக ஒரு மாணவ போதவர் படிக்கும் பொழுது அவருக்குள்ளே அந்த ஜீவன் உருவாகலைன்னா ரிசீவ் பண்ண வேண்டிய விதத்தில் ரிசீவ் பண்ணல. வெறும் மாணவ போதகர் சொல்ல, சர்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? நீங்கள் இன்னும் பிரகாசிப்பிக்கப்படலைன்னா கர்த்தருக்கு வல்லமையில்லைன்னு சொல்லாதீங்க. அந்த வார்த்தை தான் உலகத்தையே படைச்சிச்சு. ஏன் உங்களை மட்டும் படைக்க முடியல, உங்களை மட்டும் உருவாக்க முடியல, உங்களை மட்டுமே இன்னும் சிருஷ்டிக்க முடியலன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் இடம் கொடுக்கல. நீங்கள் வேறு எதுக்கோ ஒன்றுத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் தேடல் வேறு. அந்த வசனம் என்னை வல்லமையாக மாற்றிட்டோம், என்னை உயிரோட்டமாக மாற்றிட்டோம், ஜீவன் உள்ளவனாக நான் மாறணும், நான் அதில் பரிபூர்ணப்படணும். நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கி உங்கள் லைஃப்குள்ளே வந்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது போல இருக்காது.
நீங்கள் ஜீவன் உடையவர்களாக மாறியிருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயமாக என்ன தேவையில்லை தெரியுங்களா? இந்த உலக பிரகாரமான அந்த செக்குலரிசம், அந்த ஞானம், அந்த அறிவுலாம் தேவையில்லை. வேத அறிவு இருந்தால் போதும். இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் நீங்கள் சமாதானமாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எல்லாம் உண்டாக இருக்கும் உங்களுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், God never only focus on eternal things only. அவர் பூமிக்குரியதையும் அதில் சேர்த்திருக்கிறார். அவர் என்ன பண்ணல, நீ நித்திய ஜீவனுக்கு வந்துருங்கிறதுக்காக நீ எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கே செத்து போயிரு அப்படி சொல்லலை. ஜீவனுக்கும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவ பக்திக்கும். பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன பண்ணியிருக்குது? தந்திருக்குது. நமக்கு தேவன் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறாரு. நான் பார்க்க வேண்டியதை, தேட வேண்டியதை, பிரகாசமாக்க வேண்டியதை விட்டுட்டு நான் பொருள் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், பணம் பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறேன், வசதி பின்னால் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். என் கண் இன்னும் தெளிவடையலை. நான் பிடிக்க வேண்டியதை பிடிப்பேன், நான் பார்க்க வேண்டியதை பார்ப்பேன். எனக்கு முக்கியம் இது, இவையெல்லாம் தேவன் கூட கொண்டு வந்துடுவாருங்கிற அந்த தெளிவு வந்துருச்சுன்னா என் ஃபோக்கஸ் மாறிடும். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறோம். நாம் தேட வேண்டியது அவரை தான். அவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். ரிசீவ் பண்ண வேண்டியது. இவ்வளோ நேரம் உட்காந்து ஆண்டவர் உங்ககிட்ட நீங்கள் உட்காந்துருக்கும்போது கர்த்தர் சொல்கிறார், ஜீவ வார்த்தை இங்கே இருக்குது, நீ நோக்கி பார்ப்பியா? நீ கேட்பையா? காது திறந்து கொடுத்து நீ கையால் தொட்டு அனுபவிச்சு பார்ப்பியா? நான் எம் தேர். நான் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிப்பேன். ஒரு மனுஷன் கூட பிளைண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தன் கூட செவிடன்னு சொல்லப்பட வேண்டியதில்லை. ஒருத்தன் கூட லோபின்னு சொல்லப்பட வேண்டியதில்லை. ஒருத்தன் கூட இந்த இடத்துல இவன் பேதையன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், பேதையர்கள் எப்படி இப்படி செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை பிரகாசிப்பித்தார். இங்கே யாரும் படித்தவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன் அப்படின்னா எல்லாரையும் பிரகாசிப்பிக்க முடியும். நான் பெண், நான் என்ன பண்ண முடியும்? நான் ஏழை, நான் என்ன பண்ண முடியும்? நான் குடிசையில் இருக்க என்ன பண்ண முடியும்? இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள வார்த்தை போதும் உங்களுக்கு. உங்கள் லைஃப் இந்த உலகத்தில் ரொம்ப வித்தியாசமாக இருக்க முடியும். அதுக்கு பொண்ணு பொருள் அவசியம் இல்லை, பெரிய வசதி அவசியம் இல்லை. ஜீவ வார்த்தை உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த உலகத்தை எல்லா விதத்திலும் மற்ற எல்லார காட்டிலும் நீங்கள் பரிபூர்ணமுடையவங்களாக இருக்க முடியும். இந்த ஜீவ வார்த்தையை நீங்கள் எந்த அளவுக்கு ரிசீவ் பண்ண போகிறீங்க? அவர் சொன்னார், நான் உடன்படிக்கை பண்ணுறேன், வானத்து கூட பேசுவேன், பூமி கூட பேசுவேன். நான் அது எல்லாமே ரெஸ்பாண்ட் ஆகிட்டே வரும். ஒன்று மறு உத்தரவு கொடுத்துக்கிட்டே வரும். கடைசியில் அது மனிதனுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் ரெஸ்பாண்ட் ஆகும். நான் வானத்துக்கிட்ட பேசுவேன், ரெஸ்பாண்ட் பண்ணும். பூமிக்கிட்ட அது ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆனால் பூமியில் இருக்கிற மனிதன்கிட்ட வந்து இந்த ஜீவ வார்த்தையை எடுத்துக்கன்னு சொன்னால் நீ எடுத்துக்கிறதுக்கு தயங்குற, நீ ரெஸ்பாண்ட் பண்ணுறதில்லை. ஆண்டவர் ரொம்ப இறக்கமாக இன்றைக்கும் நம்மளை கூப்பிட்டு வச்சு, இயேசுவன் ஒரு பூமிக்கு வந்ததுக்கு என்ன நோக்கம்? எனக்கு ஜீவனை கொடுக்க, என்னை பிரகாசிப்பிக்க. நான் அந்த பிரகாசத்துக்குள்ளே வந்திருக்கிறேன்னா, இல்லை இந்த வசனத்தை கேட்குறதுக்கு தயங்குறேன்னா, நான் டிசைபிள்ஷிப் கிளாஸ் லிஸ்ட்டை பார்க்குறேன், so many are missing. வசனத்தை கேட்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எத்தனை பேர் பைபிள் ஸ்டடி மெசேஜ் கேட்டிருக்கிறோம்? இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆச்சு, சபனா என்னன்னு சொல்லி கொடுத்தார் போன வெள்ளிக்கிழமை. எத்தனை பேர் ஃபெய்த்ஃபுல்லாக நான் உட்காந்து கேட்டேன். எங்கிட்ட கர்த்தர் அதில் பேசின விஷயம் என்ன? இவ்வளோ பேர் இருக்கிறோம். 200 பேர் கேட்டால் எத்தனை பேர் 200 பேரில் எத்தனை பேர் கேட்டிருப்போம்? நீங்கள் சொல்லி பாருங்களேன். நமக்கு அதுக்கு நேரமே இல்லைல்ல. ஜீவ வார்த்தை நம்மக்கிட்ட இருக்கு. ஒரு வருஷம் முழுக்க எத்தனை செய்தி? ஒரு வருஷம் முழுக்கும் குறைஞ்சபட்சம் 200-250 செய்தி ஜீவ வார்த்தை நமக்குள்ளே வருது. நம்ம ஏன் அதை மிஸ் பண்ணுறோம்? இந்த வருஷம் அப்படி வேண்டாம். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கு. நான் வந்தேன், ஆனால் அவருக்கு சொந்தமானதில் வந்தார். அவங்களோ அவரை அசட்டை பண்ணாங்க. ஏற்றுக்கிட்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரம் கிடச்சி. அவங்க மாம்ச சித்தத்தினால் பிறந்தவங்க இல்லை, இரத்தத்தினால் பிறந்தவங்க இல்லை,
தேவனால் பிறந்தவங்க. தேவனால் பிறக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு மனுஷனுக்கு ரீஜெனரேஷன், மறுபடியும் புது வாழ்வு. அவன் முதல்ல மனுஷ ரீதியில் பிறந்ததில்லை, வசனத்தினால் பிறக்கிற பிறப்பு தான் ரீஜெனரேஷன். அந்த ரீஜெனரேஷன், புது பிறப்பு ஒரு சிலருக்கு இன்றைக்கி கிடைக்குதுன்னு சொன்னால் கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு இன்னையிலேருந்து வசனம் என் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கணும். வசனத்தினால் முடியாத விஷயம் இல்லை. அது என்னை உருவாக்கும், எனக்கு ஜீவனை கொடுக்கும், பரிபூர்ணத்தை கொடுக்கும், எனக்கு எதையும் மிஸ் பண்ணாது. எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் என் கண்ணு பார்க்கும். ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல தகப்பனே, அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அவைகள் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். ஆனால் எத்தனை பேர் நாங்கள் இன்னைக்கு ஜீவனை பார்த்துருக்குறோம், நாங்கள் பரிபூர்ணப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு வெளிச்சமாக அவர் வந்தார், எங்களுக்கு உடன்படிக்கையாக வந்தார், எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும்படியும் வந்தார். ஆனால் ரிசீவ் பண்ணுறதில் நாங்கள் இன்னும் எவ்வளவோ பின்தங்கி இருக்கிறோன்றதை எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. எவ்வளோ கவனக்குறைவு, எவ்வளோ அசட்டை. நான் இன்னும் வசனம் வந்து கூட என் வாழ்க்கையில் மாற்றம் வரலன்னா நான் அதுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த சரியாக கொடுக்கல. அந்த மாற்றம் என்கிட்ட சரியாக இல்லை. ஒரு பேதையை இந்த அளவுக்கு நிறுத்தி உங்களால் பேச வைக்க முடியும்னா இங்கே இருக்கிற யாரும் அற்பமானவங்க இல்லை. இங்கே இருக்கிற அவ்வளவு பேரும் ஜீவனுள்ள வார்த்தை அவங்க உள்ளத்துக்குள்ளே வந்து, அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து அவங்கள பிரகாசமாக மாற்ற முடியும். அதற்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்க ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபையை தாங்க. இங்கே யாரும் வெறுமையாக போகிறதுக்கு நீங்கள் கூப்பிடல, யாரும் சோட போகிறதுக்காக நீங்கள் கூப்பிடல. இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் எந்த மகிமையை வெளிப்படுத்த நினைக்கிறீங்களோ அந்த மகிமையை வெளிப்படுத்துறதில் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையாக என்கிட்ட உங்களை காமிக்க விரும்பினார். அவர்கிட்ட வர வர உங்களை முழுசாக எங்களால் பார்க்க முடியும், உங்களுடைய மகிமையை பார்க்க முடியும், உண்மை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் அதற்கு நாங்கள் என்ன பிரயாசப்பட போகிறோம்? எப்படியாயினும் நான் அவரை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் குப்பன்னு நான் தூக்கி போட்டேன்னு சொல்கிறேன். பவுலை போல இன்றைக்கி நாங்கள் சொல்கிறதுக்கு இருதயத்தை தாங்க. இதை கொஞ்சம் நேரம் முடிஞ்ச உடனே அடுத்து எங்களுக்கு மிகப்பெரிய வேலை இருக்குது. ஓட்டமாக ஓடுவோம். எங்கள் குடும்பம், எங்கள் வீடு, எங்கள் சாப்பாடு, எங்கள் தேவை, நாளைக்கு வேலை, இன்னும் இந்த வேலை செய்யணும், அந்த வேலை பண்ணணும். ஆண்டவரே, அது எல்லாம் எங்களுக்கு தேவைன்றது எங்களுக்கு முக்கியம்தான். ஆனால் அதை விட எங்களுக்கு ஜீவன் முக்கியம். எங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய இடம் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஜீவன் எங்களுக்கு பரிபூர்ணப்படும்னு இன்றைக்கி எங்களுக்கு புரிய வச்சுங்க. என்னைக்காவது இடம் கொடுக்கறதுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கர்த்தரை தேடுறதில்ல, அவருடைய வார்த்தையை தேடுறதில்ல, அவருடைய மகத்துவத்தை பார்க்கறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல, எங்கள் கண்ணு பிரகாசிக்கப்படுகிறதுக்கு இடம் கொடுக்கறதில்ல. இன்னும் நாங்கள் கவனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்கள் கவனக்குறைவுகளை எடுத்து போடுங்க, அசட்டையை எடுத்து போடுங்க, ஜாக்கிரதையை கொண்டு வாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கிடைச்ச இந்த மகத்துவத்தை மிஸ் பண்ணாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்ய முடியாக தாழ்த்துக்கிறோம். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பெருமரம் இரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.